எல்லா நோய்க்கும் மருந்து நன்றி கூறுதல். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து பொது காலத்தின் 32ஆம் வாரத்திலே புதன்கிழமையிலே இன்றைய இறை வார்த்தை வழிபாடானது எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், எல்லா சூழ்நிலையிலும் இறைவனை நோக்கி வேண்ட வேண்டும், எல்லா நேரத்திலும் நன்றி கூறுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவிழம் இதுவே என்பதை 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16, 17, 18 இறை வார்த்தையானது நமக்கு தெளிவாக எடுத்துரைப்பதாக அமைந்திருக்கிறது. அதே போலத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் கூட லூக்கா நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 11 முதல் 19 வரை உள்ள அந்த இறை வார்த்தையிலும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 10 தொழுநோயாளியுடைய உடல் நோயை குணப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அதில் ஒருவர் மட்டும் வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லக்கூடியவராக இருக்கிறார். கடவுள் அவருடைய விசுவாசத்தை பார்த்து அவரை பாராட்டுகிறார். மற்ற 9 பேரும் எங்கே என்று கேள்வி எழுப்புகின்றார். இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு சில நேரங்களிலே நன்றி உணர்வு இல்லாமல் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு கிராமத்தில் ராஜன் என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவன் எப்போதும் குறை கூறுவதே வழக்கம். என் நண்பனிடம் நல்ல பேனா இருக்கிறது, எனக்கு நல்ல பேனா இல்லையே, அம்மா எனக்கு பிடித்த உணவு செய்யவில்லை என்று அடிக்கடி புலம்பக்கூடியவனாக இருந்தான். ஒரு நாள் அவன் தாத்தா அவனை பண்ணை நிலத்துக்கு அழைத்து சென்றார். அவர் கையில் ஒரு சிறிய விதையை காட்டினார். இந்த சிறிய விதை நன்றி மனம் கொண்ட ஒருவரை போல. அது எளிமையாக தோன்றும், ஆனால் நிலத்தில் விழுந்தால் பெரும் மரமாக வளரும். ராஜன் சிரித்தான். ஒரு விதை மரமா? அதற்குள் என்ன பெரியது? தாத்தா அந்த விதையை நட்டார். சில நாட்களில் மழை பெய்தது. ராஜனும் தினமும் அந்த இடத்தை பார்த்தான். மெதுவாக ஒரு பச்சை முளை முளைத்தது. மாதங்கள் கழித்து அது சிறிய செடியாக வளர்ந்தது. ஒரு நாள் தாத்தா மீண்டும் சொன்னார், ராஜா, இதை போல் நம் வாழ்க்கையிலும் நன்றி சொல்லும் மனம் வளரும்போது அது நம்மை மாற்றும். அதிலிருந்து மகிழ்ச்சி, அமைதி, ஆசீர்வாதம் எல்லாம் விளைக்கும். அந்த வார்த்தைகள் ராஜனின் மனத்தில் பதிந்தன. அதன் பிறகு அவன் ஒவ்வொரு நாளும் சிறிய விஷயத்திற்கும் நன்றி சொல்ல தொடங்கினான். அம்மா செய்த உணவுக்கு, நண்பனின் உதவிக்கு, தாத்தாவின் கதைக்கு, மழைக்கு, காலை சூரியனுக்கு கூட நன்றி சொல்ல ஆரம்பித்தான். மாதங்கள் கழித்து கிராமத்தில் எல்லாரும் ராஜனை பார்த்து, இந்த குழந்தை எப்போதும் சிரிக்கிறான் என்று சொன்னார்கள். அவன் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் ஆசீர்வாதமாகவும் மாறியது. அந்த வேளையில் தாத்தா அவனிடம் சொன்னார், நீ பார்க்கிறாயா, நீ விதைத்த விதை இப்போது நிழல் தரும் மரமாகிவிட்டது. அதுபோல உன் நன்றி மனம் இப்போது உன் வாழ்வை நிழல் தரும் ஆசீர்வாத மரமாக்கிவிட்டது. ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் கூட இதை போல நாம் நன்றி சொல்லக்கூடிய மனிதர்களாக மாற வேண்டும். நன்றி சொல்வதால் என்னென்ன நன்மைகள் ஏற்படுகிறது என்று பார்க்கின்ற பொழுது, நன்றி சொல்வது நம் கவனத்தை பிரச்சனையிலிருந்து ஆசீர்வாதங்களுக்கு இட்டுச் செல்கிறது. மன அழுத்தம், கவலை, பொறாமை ஆகியவற்றை குறைக்கிறது. அதே போல இயேசுவிடம் திரும்பி நன்றி சொன்ன சமாரியன் மற்ற 9 பேரை விட ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றான். அதைத்தான் லூக்கா நற்செய்தி 17, 19 இறை வார்த்தையிலே உன் விசுவாசம் உன்னை மீட்டது என்பதை ஆண்டவர் இயேசு அங்கே வெளிப்படுத்துகிறார். நன்றி சொல்லக்கூடிய மனம் எல்லாம் கடவுளின் கிருபை என்பதை உணரச் செய்கிறது. இதனால் தற்பெருமை கொள்ளாமல் தாழ்ச்சியுடன் வாழ ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. நன்றி சொல்லக்கூடிய மனம் மனித உறவுகளிலும் நன்றி சொல்லும் பழக்கம் அன்பையும் மரியாதையும் வளர்க்கிறது. நன்றி சொல்லும் ஒருவர் மதிப்பும் மரியாதையும் பெற்றுக்கொள்கிறார். மருத்துவ நிபுணர்கள் என்ன கூறுகிறார் என்று பார்க்கின்ற பொழுது, நன்றி சொல்லும் பழக்கம் உடையவருடைய வாழ்க்கையிலே அவருடைய உடலிலே இருக்கக்கூடிய இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது, உறக்கத்தை மேம்படுத்துகிறது, மன அழுத்தத்தை குறைக்கிறது, நீண்ட ஆயுளையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு
நன்றி சொல்லுவதால் என்னென்ன நன்மைகள் ஏற்படுகிறது என்பதை இந்த இறை வார்த்தையின் வழியாகவும் சிறிய கதையின் வழியாகவும் நாம் கற்றுக்கொண்டோம். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இதை போலவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் குடும்பத்திலே கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன நற்காரியங்கள் நடக்கிற பொழுது கணவன் மனைவியை பார்த்து பாராட்டி நன்றி சொல்லவும், மனைவி கணவனை பார்த்து பாராட்டி நன்றி சொல்லவும், பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து பாராட்டி நன்றி சொல்லவும், அதை போலவே பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி பாராட்டுகின்ற பொழுது குடும்பமானது அளவுக்கு அதிகமான ஆசீர்வாதத்தையும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் நிலையான சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய குடும்பங்களாக வளரும். நாம் குடும்பத்திலே ஆரம்பிக்கக்கூடிய இந்த நன்றி சொல்லக்கூடிய பழக்கம் எதிர்காலத்திலே நாம் சந்திக்கக்கூடிய மனிதர்களை பார்க்கின்ற பொழுது நாம் நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருப்போம். இந்த உலகத்தை படைத்த இறைவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய மனிதர்களாக இருப்போம். அதை போலவே அதன் வழியாக நம்முடைய நாடு ஆசீர்வதிக்கப்படுகிறது, இந்த உலகம் ஆசீர்வாதமாக மாறுகிறது, இந்த சமுதாயமும் எல்லாருமே ஆசீர்வாதம் உள்ள மனிதர்களாக வாழ்ந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா விதமான உடல் நோய்க்கும் மன நோய்க்கும் எல்லா விதமான தீமைகளுக்கும் அநீதிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய மருந்தாக நன்றி சொல்லக்கூடிய பழக்கம் மாற்றக்கூடிய மாபெரும் சக்தி மாற்றலும் வாய்ந்ததாக இருக்கிறது என்பதை இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்கிறோம். எனவே இந்த நன்றி சொல்லக்கூடிய நல்ல பழக்கத்தை இறைவன் நாம் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று சொல்லி இறைவனை நோக்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.